தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தமிழக அரசு வேலைக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் டேரெக்டாக ஜிமெயில் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சிலேருந்து சீஃப் மினிஸ்டரோட க்ரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராமில் இருந்தாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் லீட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் லீட் பொறுத்தளவுக்கு டோட்டலாக 40 க்ரீன் ஃபெலோஸ் எடுக்கிறாங்க. அதில் 2 பேர் ஸ்டேட் லெவலுக்கும் 38 மாவட்டத்துக்கும் 38 பேர் எடுக்கிறாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா லைஃப் சயின்ஸு என்விரான்மெண்டல் சயின்ஸில் முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸும், எம்பிஏ முடிச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எனர்ஜி அல்லது என்விரான்மெண்டல் ஃபீல்டில். ஸோ அதே மாதிரி கீழே ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்விரான்மெண்டல் சம்மந்தமாக டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸ்கூல் காலேஜஸில் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கு ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத பேச படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ் தெரியாமல் இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க, உங்களை எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தான் கூப்பிட்றாங்க. இன்டர்வியூ உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். நீங்கள் சென்னையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணிங்கன்னா போஸ்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 21 ஜூன் 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. டேரெக்டாக இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கான அக்சசபிள் டேட், அதாவது எப்போ இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணனா 6 ஜூன்லேருந்தே அப்ளை பண்ணுற டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட்டில் அப்ளை பண்ணுற டேட் போயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இங்கே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணால் அவங்க அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஸோ இதான் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸு. இந்த ஜாப் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.